பாருங்க மக்களே, இங்கே வால்பீரன் எப்படி பழுத்து ரோட்டோரத்தில் காடுக்குள்ளே இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்குது. பாருங்க பழம். நான் இது நேச்சுரல் பழம் தான், இருந்தாலும் பூச்சி அதில் நீக்க மாட்டபடியாக நான் ஆயில் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்க இவ்வளோ பழுத்து. இந்த இது வந்து நல்ல ஹெல்த்தியான பழம், வெளியில் நல்ல விலையும். ஆனால் இங்கே நீங்கள் ஆஞ்சி சாப்பிடலாம். பூச்சி புழுக்கள் நிற்க மாட்டேன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால தான் நான் அதை ஆஞ்சி சாப்பிடல. ஒன்றை பிடுங்கி நல்லா தான் இருக்குது. இனி கழுவி எல்லாம் சாப்பிடணும். மட்டுங்க காட்டுக்குள்ளே போகிற வழியில் இருக்குது நிறைய பழம். பாருங்க இங்கால பக்கத்தில் ரயில்வே தண்டவாளம். பாருங்க ரெயின் போகுது. பார்த்தீங்களோ, இதான் நான் வேலைக்கு போய் வரேன். பாதை இன்றைக்கு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் நடந்து வந்து இதில் ட்ரெயின் எடுக்க போகணும். இங்கே வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது நிமிஷம் இல்லை, செகண்டே நாங்கள் மிஸ் பண்ணினால் கூட அந்த பஸ் போயிடும். வந்து இங்கே சரியான நேரத்துக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரியா, நாங்கள் ஒரு நிமிஷம் வந்து பார்க்குறோம், ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு செகண்ட் 2-3 செகண்டில் அந்த பஸ் போயிட்டுது. சரியா, இங்கே அந்த டைமுக்கு எடுப்பாங்க பஸ் வந்து. நாங்கள் அதை விட்டால் இன்னும் நான் அரை மணித்தியாலும் அதில் வெயிட் பண்ணணும். அந்தளவுக்கு வெயிட் பண்ண எனக்கு இயலாது. சரி, ஓகே, நான் நடப்ப மட்டும் வந்துட்டேன். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே ஒரே சோளம் நிறைய விதைச்சிருக்கிறாங்களா அங்கால காட்டுக்குள்ளே. இங்கால இது வந்து சும்மா புல்லுகள் தான், மாடுகள் சாப்பிட்றதுக்கான புல். இங்கேயும் நிறைய பழங்கள் பழுத்து கிடக்குது. இப்படி இன்னும் ஒரு ட்ரெயின் வருது பாருங்கோ. இது வந்து சாமான் கொண்டு போகிற ட்ரெயின். இது வந்து பார்த்தா நீங்கள் தானே, இந்த காகோ மாதிரி சாமான்கள் கொண்டு போகிற ட்ரெயின் வந்து மில்லட்ஸ் அந்த ஐட்டங்கள் கொண்டு போகிறது. சரியான வெக்கையாக இருக்குது. நான் கூட பிடிக்க போகிறேன், வெயில் தாங்க முடியலை எனக்கு. ஓகே, நன்றி, வணக்கம்.